வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பான சிந்தனை துளி, உண்மையான மருத்துவர். மருத்துவர் பணி என்பது சேவைக்கான பணி ஆகும். இப்பணியில் நோய் துன்பங்களை தோற்றுவிக்கக்கூடிய அறிவுரைகளை கூறுதல் என்பது இன்றியமையாததாக இருக்க வேண்டும். மருத்துவர்கள் ஒரு நோய் வருவதற்கு என்ன காரணம், நீ என்ன செய்தாய், அதை இனிமேல் செய்யாதே என்று சொல்வதே கிடையாது. இதனை சொல்லாததற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளே இந்த மருத்துவர் அதிகம் கட்டுப்பாடுகளை சொல்கிறார், மற்ற மருத்துவர் அவ்வாறு சொல்வதில்லை என்று மருத்துவரையே மாற்றிவிடுகிறார்கள். இரண்டாவது, மருத்துவர்களே நோய்க்கான காரணங்களையும் அதனை தவிர்க்கும் முறைகளையும் சொல்வதில்லை. ஏனெனில் அவைகளை மீண்டும் செய்யாமல் இருந்தால் பலருக்கு வியாதிகள் வராது. வியாதிகள் இல்லையெனில் நோயாளிகள் வரமாட்டார்கள், அவருடைய வருமானம் குறைந்துவிடும். இவ்விரண்டு காரணங்களுக்காக மருத்துவர்கள் நோய்களுக்கான மூல காரணங்களையும் தடுக்கும் வழிகளையும் சொல்வதில்லை. மருத்துவத்துறை என்பது நோயாளிகளை தவறான வழிகளில் கொண்டு சென்று நோய்களை கூட்டுவதற்கான முயற்சிகளில்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான சேவையின் அடிப்படையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் நல்ல மருத்துவர் அவர் தன் கடமையை செய்து கொண்டிருக்கும் ஊரிலே ஆரோக்கியமான நோய்களற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருப்பார். உண்மையான மருத்துவர் அவர் தன் கடமைகளையும் ஈகையையும் ஒருங்கிணைத்து சரியாக செய்வார். இச்சமுதாயத்தில் மருத்துவமும் கல்வியும் மிகப்பெரிய வியாபாரமாகிவிட்டது. இது போன்ற அவல நிலை நம் நாட்டில் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஐரோப்பிய கண்டத்து நாடுகளில் கல்வி மருத்துவம் இரண்டும் தனியார் வசம் இருப்பதில்லை. இவ்விரண்டையும் அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறது. முழுமையாக கல்வியும் மருத்துவமும் இலவசமாக அந்த அரசாங்கமே கொடுக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கின்றன. ஒரே மாதிரியான உயர்வு தாழ்வு பாராமல் எல்லோருக்கும் தரமான மருத்துவம், தரமான கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றன. தனியார் நிறுவனங்களிடம் கொடுக்கப்படுவது இல்லை. இந்த புனித துறைகள் வியாபாரமாக மாறவில்லை. இவ்விரண்டும் அறம் சார்ந்த இடங்கள் என்பதாலோ என்னவோ அங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுகிறது. உலகத்துக்கு அறநெறிகளை கொடுத்தது நம் நாடு. அறம் வளர்த்த நம் நாட்டில் இவ்விரண்டு துறைகளும் தனியார் வசமாக மாறி அறமில்லாத கல்விக்கூடங்கள், அறமில்லாத மருத்துவமனைகள் என நிறைந்து காணப்படுகின்றன. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை உண்மையான மருத்துவர். அதாவது மருத்துவர் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அங்கு அது முழுமை பெறுகிறது, மருத்துவர் என்று. இப்போ உண்மையான மருத்துவர் என்று ஒரு தலைப்பை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால், ஏன் அந்த உண்மையான என்ற வார்த்தையை இங்கு போட வேண்டியிருக்கிறது என்பதற்கான காரணத்தை இன்று சிந்தித்து உணர்ந்து கொள்கிறோம். அப்ப உண்மை அல்லாத மருத்துவம் என்று ஒன்று இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இப்போ உண்மை அல்லாத மருத்துவம்னு ஒரு மருத்துவம் எங்காவது சொல்லித்தரப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ அதை அப்படி பார்க்கக்கூடாது. என்ன என்று சொன்னால், மருத்துவம் அறம் சார்ந்து இருக்கிறதா
அறத்திலிருந்து விலகி இருக்கிறதா? இதுதான் சிந்தனை. அறத்திலிருந்து விலகி இருந்தால் அது உண்மையான மருத்துவம் அல்ல. அறத்தோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் அது உண்மையான மருத்துவம். எந்த ஒன்றாக இருந்தாலும் அந்த அறத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அது உண்மையை நோக்கியதாக பயணிக்கும். சரி, அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது உண்மையான மருத்துவர் என்று சொல்லுகிறோம். அப்ப இது அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வியை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு நாம் சொல்வது இல்லை. சரி, ஏனென்று சொன்னால் மருத்துவமே பல வகையாக இருக்கிறது. பல வகையாக இருக்கும்போது உண்மையான மருத்துவர் என்று சொல்லும் பொழுது இதில் எந்த வகை மருத்துவர் உண்மையான மருத்துவர் என்று சில பேர் புரிந்து கொள்ளக்கூடும். நாம் இங்கு அதை சொல்ல வரவில்லை. ஒவ்வொரு மருத்துவமும் ஒவ்வொரு மருத்துவ துறையும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்ததாகத்தான் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பகுதிகள் சிறப்பு வாய்ந்ததாக அமைவதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு துறையுமே இந்த சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடிய வகையில்தான் இருக்கிறது. அது எப்பொழுது எந்த துறை பயன்படும், எதற்கு எந்த துறை பயன்படும் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவது என்பது அவசியமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மருத்துவ துறைகள் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இன்னும் சமுதாயத்துக்கு நலம் பயப்பதாக இருக்கும் என்பது ஒரு உண்மை. ஆக எந்த துறை உயர்ந்தது என்று நாம் இங்கு சிந்திக்கவில்லை. உண்மை மருத்துவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இப்போ நம்ம மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல். இந்த 3 கருத்துகள் இருக்கிறது அல்லவா? இது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும் என்று சொன்னாலும் இது 2 துறைகளுக்கு 100% அப்படியே பொருந்துவதாக இருக்கும். அதில் ஒன்றுதான் மருத்துவம், இன்னொன்று ஆசிரியர் பணி. அதனாலதான் இது 2ஐயும் நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்லுவார்கள். இங்கு அதாவது அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல், இந்த 2ம் அங்கு ஒன்றி இருக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது உண்மையான மருத்துவர் என்பவர் என்ன செய்ய வேண்டும்? அல்லதை தவிர்த்தல் என்பதற்கான காரணங்களை முதலில் சொல்ல வேண்டும். ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. இப்ப இதுவே இந்த 2ம் பாருங்கள், இந்த கல்வி மருத்துவம் இந்த 2ஐயும் பாருங்கள். இது எங்கு இந்த 2ம் பொருந்துகிறது இந்த துறைகள் என்று பார்த்தால், மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், அதாவது ஒரு கர்மவினை என்ற பாவ பதிவு நம்மிடம் இருக்கிறது என்பதை எவ்வாறு உணர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லும்போது, உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் என்று சொல்லுகிறார்கள். உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம். அப்ப இந்த கர்மவினை என்பது இந்த 2ஆகத்தான் வெளிப்படுகிறது. இப்போ உடலிலே நோய் என்பதை களைவது மருத்துவம், உள்ளத்திலே களங்கம் வராமல் இருப்பதற்கு கல்வி. அப்ப இந்த 2 நிலைகளிலும் கர்மவினை கூடாமல் நம்மை பார்த்துக்கொள்வதற்கான ஒரு விழிப்பு நிலையை கொடுக்கக்கூடிய துறைகள் இந்த 2 துறைகள். அதில் மருத்துவம் என்பது அந்த உடலிலே நோய் என்பது வராமல் காப்பதற்கு என்ற ஒரு நிலை அங்கு இருக்க வேண்டும். அதுதான் அல்லதை தவிர்த்தல். அதன் பிறகு இருக்கக்கூடிய துன்பத்தை போக்குவதற்கான மருத்துவம் செய்வது என்பது நல்லதை செய்தல். அப்ப அங்க என்ன இருக்கிறது? இந்த நோய்க்கான காரணம் என்ன என்பதை அவர் கண்டு உணர்ந்து அந்த காரணம் ஏற்படுவதற்கான செயல்களை அந்த நோயாளி
என்னென்ன செய்து இவ்வாறு கெடுத்துக் கொண்டார் என்பதை அறிந்து கொண்டு இனிமேல் அதை செய்யக்கூடாது என்று ஒரு அறிவுரையும் கூற வேண்டும். அதை செய்யாமல் நிறுத்தினால்தான் இப்பொழுது இந்த மருத்துவம் செய்ய முடியும், அப்பொழுதுதான் இது குணமாகும் என்ற ஒரு அறிவுரை கூறிய பிறகு அந்த நோய்க்கான மருத்துவத்தை செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான மருத்துவமாக இருக்கிறது. அந்த காலத்தில் இதற்கு எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், பத்தியம் என்று சொன்னார்கள். பத்தியம் என்பது என்ன என்று சொன்னால், எது எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கும். இதெல்லாம் செய்யாமல் இருந்தால்தான் மருந்தே கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய நமது சித்த மருத்துவர்கள் இங்கு இருந்தார்கள். அப்ப பத்தியம் என்பது என்ன? அல்லதை தவிர்த்தல். மருந்து கொடுப்பது என்பது நல்லதை செய்தல். இப்படிதான் இருந்தது. அப்படி இல்லை என்றால் அவர்கள் மருந்தை கொடுக்க மாட்டார்கள். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மருந்து கொடுக்க மாட்டார்கள். அப்ப அந்த இடத்தில் இப்பொழுது அவை சொல்லப்படுவது இல்லை. இதற்கு காரணம் என்ன என்று இங்கே நாம் சிந்தித்திருக்கிறோம். என்ன என்று சொன்னால், ஒன்று, அதாவது மருத்துவர்கள் இல்லாமல் இந்த மருத்துவம் செய்யக்கூடிய மக்களே என்ன சொல்லுகிறார்கள்? இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் சொன்னால் இவர் நிறைய கட்டுப்பாடுகள் சொல்லி வைத்தியம் செய்கிறார், அவர் எந்த கட்டுப்பாடும் சொல்லாமல் செய்கிறார். உடனே மக்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் வைத்தியம் சொல்வது என்பது சுதந்திரமாக தெரிகிறது. இது ஒரு மக்களிடம் இருக்கக்கூடிய பெரிய அறியாமை. அப்ப என்ன பண்றார்? அவர் தான் நல்ல டாக்டர், மருத்துவர் அப்படின்னு இவரை புறக்கணித்து விடுகிறார். இவ்வாறு மக்களே புறக்கணிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களுக்கு பொதுவாக நல்லதை சொன்னால் பிடிக்காது. அப்படி ஆகிவிட்டது. நல்லது யார் சொன்னாலும் அவர்களையும் பிடிக்காது. அங்கு கூட்டம் செல்வதில்லை. இது மருத்துவத்திலும் அப்படிதான் இருக்கிறது, கல்வியிலும் அப்படிதான் இருக்கிறது, மொத்தத்தில் ஆன்மீகத்திலும் அப்படிதான் இருக்கிறது. ஆன்மீகத்தில் உண்மையான ஆன்மீகத்தை சொன்னால் அங்கு கூட்டம் வருவதில்லையே. அதே போலத்தான் மருத்துவத்திலும் அவர் உண்மையான மருத்துவராக இருந்தால் அங்கு கூட்டம் வருவதில்லை. இப்ப உண்மையான மருத்துவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நோயை சரி செய்வதற்கு அதை, அதாவது ஒரு காலம் எடுத்து மெதுவாகத்தான் அதை சரி செய்வார். ஏனென்று சொன்னால் அது மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக. ஆனால் இப்பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? உடனே அது சரியாக வேண்டும். அப்ப என்ன செய்ய சொல்கிறார்கள்? மக்களே அதிக வீரியமுள்ள மருந்துகளையும் ஊசிகளையும் போட்டு உடனே அதை சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது மருத்துவருக்கே தெரியும், இது செய்யக்கூடாது என்பது தெரியும். ஆனால் இந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பு அப்படி அதிகமாக இருப்பதால் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் என்பது இன்றைய சிந்தனையில் அந்த முதல் கருத்தாக இருக்கிறது. அப்ப இப்போ அந்த உண்மையான மருத்துவர்களை மக்கள் புறக்கணிப்பதால் இப்பொழுது எல்லோரும் மக்களுடைய நிலைக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய அந்த பணியை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்படி மாறாமல் நான் உண்மையான மருத்துவராக இருப்பேன் என்று சொன்னால் அவருக்கு அங்கு கூட்டம் வருவதில்லை. அப்ப அதிலும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள்? யார் வந்தாலும் சரி, வரவில்லையானாலும் சரி, எனக்கு வருமானமே வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உண்மையாகத்தான் இருப்பேன் என்று செய்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சர்வைவலுக்கு வேறு ஏதாவது அவர்களுக்கு பொருள் வருமானம் இருந்தால் அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள். வெகு சிலரே இருக்கிறார்கள். இப்போ இதற்கெல்லாம் காரணம் யார் என்று பார்த்தால் மக்கள் தான் காரணம். ஆன்மீகத்திலும் அதேதான். உண்மையான ஆன்மீகத்தை சொன்னால் யாரும் வருவதில்லை. அப்ப என்ன பண்ணுகிறார்கள்? மக்களுக்கு தாழ்ந்தாற்போல் ஆன்மீகத்தை மாற்றிக்கொண்டு அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். கூட்டம் போகிறது. இப்பொழுது கூட்டம் முக்கியம் என்பது எதற்காக கூட்டம் முக்கியம்?
அவசியம். இப்போ கல்வி, ஆன்மீகம், மருத்துவம் இதுல கூட்டம் நிறைய வரணும் அப்படிங்கிறது என்ன அவசியம்? அவசியமே இல்லை. ஆனால் ஏன் அவசியமாகிவிட்டது என்று சொன்னால், எப்பொழுது பணத்திற்கு பின்னால் மருத்துவமும் கல்வியும் ஆன்மீகமும் சென்று விட்டதோ அவர்கள் கூட்டம் கூட வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த பணம் என்பதற்கு அல்ல, நான் அறம் என்பதற்காகத்தான் நடத்துகிறேன், நான் பேசுகிறேன், நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் கூட்டமே வரவில்லை என்று சொன்னாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டார்கள். நான் உண்மையைத்தான் சொல்வேன் என்று சாக்ரட்டிஸ் மாதிரி அவர்கள் இருப்பார்கள். சரி, இப்போ இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன ஆகிவிட்டது? மருத்துவர்கள் நிறைய செலவு செய்து மருத்துவத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலை. இங்கு எல்லாமே தனியார் மயம். அதன் பிறகு இதில் போட்ட முதலீடை எடுக்க வேண்டும், லாபம் எடுக்க வேண்டும் என்ற தொழிலாக மாற்றி விட்டார்கள். அப்ப என்ன ஆகிறது? இந்த நோய்க்கான காரணத்தை சொல்லி அவர்களுக்கு நோய் வராமல் நிறுத்தக்கூடிய வேலையை செய்துவிட்டால் நமக்கு கூட்டம் வராது. அப்ப அதை சொல்லுவதை நிறுத்தி விட்டார்கள், மருத்துவர்களே நிறுத்தி விட்டார்கள். நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், நீங்கள் வந்து கொண்டே இருங்கள் என்று அவர்கள் தொழிலாக மாறிவிட்டார்கள். ஒரு காலத்தில் அந்த உண்மையான மருத்துவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள், சில பேர் தான் இப்படி மாறினார்கள். இப்பொழுது மக்களே அவர்கள் எல்லாத்தையும் உண்மையான மருத்துவர்களாக இருக்க விடுவதில்லை, அப்படி மாறிவிட்டது. அப்ப அந்த இப்பொழுது பார்த்தால் மக்கள் எங்கு அந்த உடனடியாக தீர்த்து மீண்டும் மீண்டும் அந்த துன்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மருத்துவமாக யார் செய்கிறார்களோ அங்குதான் 200 பேர் 300 பேர்னு டோக்கன் வாங்கிட்டு நிற்கிறாங்க. அப்படி இருக்கிறது. அப்ப மக்கள் தான் இதற்கு காரணம். மகரிஷி சொன்னது போல, வாழத் தெரியாதவர் வாழும் நாட்டில் ஆழத் தெரியாதவர் ஆட்சி நடக்கும் என்ற ஒரு கருத்து தான் இங்கும் அங்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இவர்கள் இப்படி தொழிலாக மாற்றியதற்கு காரணம் என்ன? மருத்துவரை மருத்துவமாக செய்யாமல் இதை தொழிலாக மாற்றியதற்கு காரணம் என்ன? இதில் லாப நோக்கோடு மாற்றியதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அதற்கு யார் குற்றவாளி என்று பார்த்தால் கல்வி கொடுத்த ஆசிரியர் தான் குற்றவாளி. அங்கு கொடுத்திருக்க வேண்டும். அது அந்த கல்வி, இப்ப மருத்துவ கல்வி படிக்கும் பொழுது அங்கு அந்த தொழில் கல்வியை மட்டும் கொடுத்தார்கள். அங்கு ஒழுக்க பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு இரண்டையும் கொடுக்கவில்லை. அதையும் சேர்த்து ஒருவருக்கு கல்வியிலேயே கொடுத்திருந்தால் இங்கு இவர் இதை தொழிலாக மாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கு அறம் என்று வந்து நிற்கும், செயல் விளைவு தத்துவம் வந்து மனதில் நிற்கும். இப்பொழுது மருத்துவருக்கு செயல் விளைவு தத்துவம் என்பதே தெரியாது. நமக்கு இந்த தொழில் சிறப்பாக நடக்க வேண்டும், நமக்கு கூட்டம் வர வேண்டும் என்றுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை வருகிறது. லேசாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது கூட மருத்துவர் ஒருவர் சொல்லுகிறார், இந்த மழை லேசாக பெய்து விட்டு சென்றால் பரவாயில்லை, ஓங்கி பெய்து விட்டால் நமக்கு சரியாக வராதுன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். லேசா பேஞ்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அங்கங்க சளி காய்ச்சல் நிறைய வரும், நமக்கு நிறைய ஒரு கூட்டம் நிறைய வரும் அப்படின்னு சொல்றார். அப்ப இயற்கையே இந்த நோய் வரக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்ப ஒவ்வொரு மருத்துவ துறையில் இருப்பவர்களும் தனது நண்பர்களை பார்த்து, அங்கே எப்படி இருக்கிறது, இங்க ரொம்ப டல்லா இருக்கு, கூட்டமே இல்லாம இருக்கு, உனக்கு எப்படி இருக்கு என்று அந்த கூட்டம் எவ்வளவு வருகிறது குறைகிறது இதை முழுமையாக அந்த வியாபாரமாகவே பார்க்கக்கூடிய ஒரு நிலை வருவதற்கு காரணம் கல்வியில் அந்த ஒழுக்க பழக்க அறிவு கொடுக்கப்படாமல் இவர்களை உருவாக்கிவிட்ட அந்த கல்விதான் காரணமாக இருக்கிறது. ஆக இந்த 2 துறைகளும் இப்பொழுது நமது நாட்டில், குறிப்பாக இந்திய நாட்டில், அறம் வளர்ந்த நாட்டில் அறம் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக கடமை ஈகை இரண்டையும் இணைத்து செய்யக்கூடிய ஒரு பணி என்பது மருத்துவ பணி. அது இப்பொழுது இப்படி மாறி இருப்பதற்கு காரணம் மக்கள் தான் காரணம். ஆகவே மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து 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 அந்த விழிப்புணர்வில் மாறும் பொழுதுதான் இந்த துறையும் மாறும். எனவே மக்களுக்கு இந்த உண்மை நிலையை எடுத்து சொல்ல வேண்டியது ஆன்மீகத்தில் இருப்பவர்களுடைய கடமையாக இருக்கிறது.
ஆன்மீகத்தில் இருப்பவர்களே மக்களுக்கு தகுந்தார் போல் ஆன்மீக கருத்துக்களை மாற்றி சென்று கொண்டே இருந்தால் ஒரு காலத்தில் உண்மையான ஆன்மீகம் என்பதே இருக்காது. இப்பொழுது உண்மையான மருத்துவர் என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒரு காலத்தில் அடுத்த தலைப்பு உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு போட வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும். அந்த நிலை வந்துவிட்டால் இந்த உலகத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கை அதன் இந்த உலகத்திலேயே மனிதர்களையே அழித்து விட்டு மீண்டும் அது புதிதாக தொடங்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு அதற்குரிய சூழ்நிலைக்கு நாம் வந்துவிடுவோம் என்ற ஒரு நிலையை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் விழிப்படைய வேண்டும், மக்கள் உண்மை உணர்வு பெற வேண்டும். நன்றி, வாழ்க வளமுடன்.